everybody, welcome to our channel. Let's talk about good things. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Cetaphil ஓட Damp மாய்ஸ்சரைசருங்க. இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா மெயினாக டெர்மட்டாலஜிஸ் ரெக்கமெண்டட் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ஆக்சுவலாக எனக்கு ஹைலி சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்க. மாய்ஸ்சரைசர்னு ஒரு விஷயமே என்னால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாய்ஸ்சர் யூஸ் பண்ணாலும் அந்த ஆயில்னஸ்னால பிம்பிள்ஸ் திரும்ப வந்துட்டே இருந்தது. பட் திஸ் இஸ் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி அட்வான்டேஜ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. லோஷன் நம்ம பார்க்கும்போது கிரீஸியாக இல்லை, இது ஒரு ஜெல் டைப்பில் இருக்குது. இந்த லோஷனே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஷியா பட்டர் இருக்குது அண்ட் எசென்ஷியல் விட்டமின் B3 அண்ட் ப்ரோ விட்டமின் B5 இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் பேரியருக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. ஃபார் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதில் they have mentioned that vitamin E இருக்குன்னு. vitamin E பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். it has anti aging properties and also லைக் கட் ஸ்கார்ஸ் ஏதாவது விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லுங்க. மார்னிங் அப்ளை பண்ணால் நான் ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சரைசர் ஸ்கின்ல அப்படியே இருக்குது. ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் அப்படியே லாக் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். எப்போவுமே மாய்ஸ்சரைசர் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா நல்லா குளிச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம போயிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். எப்போவுமே அது பண்ணாமல் ஈவன் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி குளிச்சாலும் சரி அந்த ஃபேஸில் அந்த ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அந்த டைம் போயிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம மாய்ஸ்சரை அப்படியே இந்த மாய்ஸ்சரைசர் லாக் பண்ணி வச்சுக்குது. டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு சாஃப்ட் சப்பிள் அண்ட் ஹெல்த்தியாக க்ளோ ஆகுதுங்க. நான் இதை லைட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு பிளாஸ்டிக் கேப் தான், பட் கேப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் சின்ஸ் 2 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கேப்புமே எந்த கிராக்ஸுமே இல்லை, டியூப் நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா 100 grams தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 100 grams தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு 2 months ஆச்சு, எனக்கு ஸ்டில் இருக்குது மாய்ஸ்சரைசர். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணாலே லைக் என்டையர் ஃபேஸுக்கு இவ்வளோ போதுங்க. லைக் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுது ஸ்கின்ல. ரொம்ப போட்டு நம்ம ஃபேஸை ரப் பண்ணணும்னு இல்லை. பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு தான் ஒயிட் கலரில் லோஷன் மாதிரி இருந்தது. பட் அப்ளை பண்ணும்போது ஒரு வாட்டர் பேஸ்டு ஜெல் மாதிரி அப்படியே ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் எந்த ஸ்மெல்லுமே இல்லை. ஏன்னா இங்கே ஷியா பட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெழுகுவர்த்தி, ஸோ அந்த மாதிரியான ஒரு மைல்டு ஸ்மெல்லு தான், அதுவுமே ஹெவியாகவே இல்லை. அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பாருங்கள் 699 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது நம்ம நைக்காவில் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் நான் இது வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அரௌண்ட் 520 rupees அந்த மாதிரி தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஸ்டில் 100 grams இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் 3 monthsங்க எனக்கு தெரிஞ்சு. லைக் நீங்கள் ஒரு கண்டினியூஸ் அப்ளிகபிள் பர்சனாக இருக்கீங்க, மார்னிங் நைட்னு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேபி இட் கம்ஸ் ஃபார் 1.5 months. பட் நான் மார்னிங் ஒரு ஒர்க் போகிறோம் இல்லை வீட்டில் இருக்கோம், தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஆஃப்டர் பாத்திங் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைக் எனக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த ஒரு க்ளோ, அந்த மாய்ஸ்சரைஸ் அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்குமே ஹைலி சென்சிட்டிவ் ஸ்கின் தாங்க. யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மாய்ஸ்சரைசர் அங்கங்கே இந்த கிளாக்ஸ் எல்லாம் நம்ம போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக கிளாக் ஆகிட்டு நம்மளுக்கு பிம்பிள்ஸ் பாப் அவுட் ஆகும். இல்லை சின்னதாக இந்த சில பேருக்கு வேர்க்குற மாதிரிலாம் சின்னதாக ஃபேஸில் பாப் அவுட் ஆகும். பட் இந்த மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. என்னோட பர்சனல் யூஸில் நான் நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்திருக்கு. அண்ட் இதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஓன்ட் கிளாக் த போர்ஸ். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாட்டர் பேஸ்டாக போகிறனால இது கிளாக்ஸை பிளாக் பண்ணலை, ஐ மீன் போர்ஸை பிளாக் பண்ணலை. ஸோ அதனால இது சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். ஐ ஹைலி ரெக்கமெண்ட். யாருக்கெல்லாம் பயங்கர சென்சிட்டிவ் ஸ்கின், பயங்கரமாக ஆயிலி ஸ்கின் இருக்குது, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் செட்டாஃபிலோட டேம் ட்ரை பண்ணுங்கள். செட்டாஃபிலில் நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. பட் ஃபார் சென்சிட்டிவ் அண்ட் ஆயில் ஸ்கின் பீப்புள் கண்டிப்பாக இந்த செட்டாஃபிலோட டேம் ட்ரை பண்ணுங்கள். லைக் வெரி சூப்பர் அண்ட் குட். அதே மாதிரி உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் சில பேருக்கு மார்னிங் அப்ளை பண்ண பிடிக்காதுன்னா இது ஒரு நைட் க்ரீமாக கூட நீங்கள் நைட் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் அப்ளை பண்ணிட்டு கூட பாருங்கள். ஸோ தட் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் இது பார்த்துக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் இ, அதே மாதிரி B3 ப்ரோ விட்டமின்ஸ்லாம் இருக்கனால உங்களுக்கு இச்சிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸ்கின் சில பேருக்கு இரிட்டேட்டடாக இருக்கும் மார்னிங் போயிட்டு அந்த பொல்யூஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அண்ட் ஈவன் லைக் பிம்பிள்ஸ் ஸ்கார்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா சில பேருக்கு அது இரிட்டேஷனெல்லாம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கார்ஸ் அதெல்லாம் கூட இது சட்டில் பண்ணி நம்மளுக்கு ஒரு காம் டவுன் பண்ணுது இந்த மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே.
உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.